ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ கட்லெட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து ஒரு 1/2 கேஜி பொட்டேட்டோவை ஒரு 2 விசிலுக்கு நம்ம விட்டு பாயில் பண்ணிக்கலாம். அதை பாயில் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நிறைய இதில் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதையும் பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஆனியனை சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டையும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, அப்புறம் எவ்வளோ உப்போ அதை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பெரிய லெமன் சைஸில் உருட்டி அதை வந்து வடை இருக்குல்ல, மசாலா வடை மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டாமல் கொஞ்சம் தடியாகவே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நீங்கள் இதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லையா, அது 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டால் நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வரும். நான் டக்குன்னு பண்ண இது ஒரு டிஃபன் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ஆயில் தவாவில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு இதை நல்லா போட்டு இந்த மாதிரி எடுங்க. எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டால் கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இதில் வந்து எக்கெல்லாம் ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு காலையிலேயே ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தோம். ரொம்ப